ரிஷபம் ஜனவரி மாத ராசி பலன் 2025 பொதுப்பலன். இந்த மாதம் நீங்கள் வளர்ச்சியின் உச்ச காலத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் அலுவலக நிர்வாகத்தில் இருந்து அனைத்து விதமான ஆதரவையும் பெறுவீர்கள். நிறுவன மேம்பாடு குறித்த உங்கள் அனைத்து யோசனைகளுக்கும் உங்கள் சக பணியாளர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் நிர்வாகத்திடம் இருந்து அனைத்து வகையான வெகுமதிகளையும் பெறுவீர்கள். புதிய வியாபாரத்தில் ஈடுபடும் ரிஷபம் ராசிக்காரர்கள் முதலீடுகளின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறிய முதலீட்டில் புதிய தொழில் தொடங்குவது நல்லது. ஏற்கனவே தொழில் செய்து வரும் ரிஷபம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதில் பொறுமை தேவை. காதல் உறவுகளில் இருப்பவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு அற்புதமான நேரம் உள்ளது. திருமணமான தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் சிறிய மோதல்களை தவிர்க்க வேண்டும் மற்றும் தங்கள் துணைக்கு அதிக கோபம் இருக்கும்போது அமைதியாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களின் நிதிநிலை அற்புதமாக இருக்கும், மேலும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவீர்கள். உங்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம் உறவு. ரிஷப ராசி அன்பர்களே, வரவிருக்கும் நாட்களில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மற்றும் உங்கள் கூட்டாளருடன் சாகச இடங்களுக்கு சென்று உங்கள் இனிய நினைவுகளை காணலாம். மேலும் உங்கள் உறவு சார்ந்த முடிவுகளில் மூன்றாவது நபரை ஈடுபடுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. திருமணமான தம்பதிகள் தங்களுக்குள் சிறிய மோதல்களை தவிர்க்க வேண்டும், மேலும் திருமணமானவர்கள் தங்கள் முடிவெடுப்பதில் மூன்றாம் நபரின் ஈடுபாட்டை தவிர்க்க வேண்டும். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் உறவுகள் மிகவும் சவாலானதாக இருக்கும். ரிஷப ராசியினரின் குடும்ப உறவுகள் உறுதுணையாக இருக்கும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண புதன் பூஜை. நிதிநிலை. இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி நிலைமை நிலையானதாக இருக்கும் மற்றும் முன்னேற்றத்தின் அறிகுறிகளை கூட எதிர்பார்க்கலாம். உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களிடமிருந்து நேர்மறையான செல்வாக்கை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவர்களின் ஊக்கமும் ஆலோசனையும் உங்கள் நிதி இலக்குகளை அடைய உதவுவதில் பயனுள்ளதாக இருக்கும். இருப்பினும் உங்கள் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகளை எச்சரிக்கையுடன் அணுகுவது முக்கியம். மூன்றாம் தரப்பினரிடமிருந்து கருத்துகள் அல்லது ஆலோசனைகளை பெறுவது விஷயங்களை சிக்கலாக்கும். புதிய தொழில் முதலீடுகளை தற்போதைக்கு நிறுத்தி வைப்பது புத்திசாலித்தனம். உங்கள் விருப்பங்களை கவனமாக பரிசீலிக்க நேரம் எடுத்துக்கொள்வது நீண்ட காலத்திற்கு பலனளிக்கும். உங்கள் நிதிநிலை மேம்பட புதன் பூஜை. உத்தியோகம். உத்தியோகத்தில் வளர்ச்சிக்கான முக்கிய நேரத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். உங்கள் அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு பல்வேறு ஆதரவை வழங்கும். நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கான உங்களின் அனைத்து பரிந்துரைகளும் உங்கள் சக பணியாளர்களிடமிருந்து நிறைய ஆதரவை பெறும். நிறுவன நிர்வாகம் உங்களுக்கு விருதுகளையும் வழங்கலாம். துறையில் பணிபுரியும் ரிஷப ராசியினர் பதவி உயர்வு மற்றும் சலுகைகளை பெற பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கிரகங்களின் தாக்கம் காரணமாக வெகுமதிகளை பெறுவதில் சிறிது தாமதமாகும். சினிமா மற்றும் ஊடகத்துறையில் பணிபுரிபவர்கள் உங்கள் நிர்வாகத்துடன் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நிர்வாகத்துடன் சிறு மோதல்களை சந்திக்க நேரிடும். சுகாதார துறையில் உள்ள நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு நல்ல நேரம். உங்கள் பணி, நிர்வாகம் மற்றும் நோயாளிகளால் பாராட்டப்படும். வக்கீல் தொழிலில் உள்ள ரிஷப ராசியினர் தங்கள் வளர்ச்சியினை இந்த காலகட்டத்தில் காணலாம். வழக்கறிஞர் தொழிலில் இருக்கும் ரிஷப ராசியினர் சிறிய பின்னடைவுக்கு பிறகு வெற்றியை சுவைக்கலாம். உற்பத்தி சார்ந்த துறையில் பணிபுரியும் ரிஷப ராசியினர் உங்களின் தொழில் சாதனைகளுக்கு அருமையான நேரமாக இந்த மாதம் இருப்பதை காணலாம். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணிபுரியும் நபர்கள் உங்கள் கண்டுபிடிப்புகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான நல்ல வாய்ப்பை பெற இது ஒரு அற்புதமான நேரம். உத்தியோகத்தில் மேன்மை பெற சனி பூஜை. தொழில். புது தொழில் தொடங்க நினைக்கும் ரிஷப ராசி அன்பர்கள் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். சராசரி முதலீடு போட்டு செய்வது நல்லது. ஏற்கனவே தொழில் செய்யும் ரிஷப ராசி அன்பர்கள் தொழில் வளர்ச்சிக்கு சிறிது பொறுமை காக்க வேண்டும். தொழில் விரிவாக்கத்தை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த மாதம் கூட்டு தொழில் மேற்கொள்வதை தவிர்க்கவும். ஆரோக்கியம். இந்த நேரத்தில் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதை காணலாம். என்றாலும் முகத்தில் பருக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் சருமத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தோல் பிரச்சினைகளின் அபாயத்தை குறைக்க வெளியில் செல்வதை கட்டுப்படுத்துவது புத்திசாலித்தனமாக இருக்கலாம். அங்கு பல்வேறு சுற்றுச்சூழல் காரணிகள் தோல் பிரச்சினைகளுக்கு பங்களிக்கக்கூடும். இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களிடம் நேர்மறையான மனநல சூழ்நிலையை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
குடும்ப உறுப்பினர்கள் இடையே பரஸ்பரம் ஆதரவையும் புரிந்துணர்வையும் காணலாம். உணர்ச்சி ரீதியாக ஆரோக்கியமான வீட்டுச் சூழலுக்கு பங்களிப்பார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த காலம் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் வலுவான குடும்ப பிணைப்பை வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சுக்கிரன் பூஜை. மாணவர்கள் கல்வியில் தங்கள் இலக்குகளை அடையலாம். அவர்களின் வெற்றிக்கு ஆசிரியர்கள் சிறந்த ஆதரவை அளிப்பார்கள். இளம் கலை கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் வெற்றியில் திருப்தி அடைவார்கள். வெளிநாட்டில் முதுகலை படிப்பை படிக்க விரும்பும் மாணவர்கள் தாங்கள் விரும்பும் நாட்டிற்கு சென்று படிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் பெற பொறுமை காக்க வேண்டும். சில பின்னடைவுகளுக்கு பிறகு நீங்கள் வெற்றி காணலாம். கல்வியில் சிறந்து விளங்க சந்திரன் ஹோமம். சுப தேதிகள் 1, 4, 6, 7, 8, 9, 12, 14, 15, 16, 17, 20, 21, 22, 24, 25, 26, 27, 28, 29, 31. சுப தேதிகள் 2, 3, 5, 10, 11, 13, 18, 19, 23, 30.